இந்த வீடியோவில் திருப்பரங்குன்றம் சுப்பிரமணிய சுவாமி திருக்கோயிலை தான் நம்ம பார்க்க போகிறோம். இந்த கோவில் எங்கே இருக்குன்னு பார்த்தீங்கன்னா, மதுரை மாவட்டம் திருப்பரங்குன்றன்ற இடத்துல தான் இந்த கோவில் இருக்குது. மதுரை பஸ் ஸ்டாண்ட்ல இருந்து ஒரு 8 கிலோமீட்டர் தூரத்தில் தான் இந்த கோவில் இருக்குது. இப்போ நான் பார்த்தீங்கன்னா ஒரு கவர்மெண்ட் பஸ்ஸில் தான் ரூ. 12 டிக்கெட் எடுத்து இப்போ அந்த கோவிலுக்கு போயிட்டுருக்கேன். பஸ்ஸில் போகிறப்போ பார்த்தீங்கன்னா கொஞ்ச தூரத்துலேயே நமக்கு ஒரு ஃப்ளைஓவர் வருது. அந்த ஃப்ளைஓவர் மேலே போகும்போது அந்த கோவிலோட மலை நமக்கு நல்லா அழகாக தெரியுது. பார்க்குறதுக்கு ரொம்ப சூப்பராக காட்சியளிக்குது. இந்த கோவிலோட பேர் திருப்பரங்குன்றம் சுப்பிரமணிய சுவாமி கோவில்னு அழைக்கிறாங்க. இந்த கோவிலுக்கு திருப்பரங்குன்றம்னு எதுக்கு பேர் வந்ததுன்னு பார்த்தீங்கன்னா, பரம்பொருளான சிவபெருமான் குன்றம் எனும் மலை வடிவாக காட்சியளிக்கும் இடம்தான் திருப்பரங்குன்றம். திரு பிளஸ் பரம் பிளஸ் குன்றம் என பிரிக்கப்படுகிறது. பரம் என்றால் பரம்பொருளான சிவபெருமான், குன்றம் என்றால் குன்று, திரு என்பது அதன் சிறப்பை உணர்த்தும் அடைமொழியாக சேர்த்து திருப்பரங்குன்றம் என்று அழைக்கப்படுகிறது. இந்த மலைக்குன்றானது சிவலிங்க வடிவிலேயே காணப்படுவதால் சிவபெருமானை குன்றின் உருவில் காட்சியளிப்பதாக எல்லாரும் வணங்கப்படுகிறார்கள். இந்த மலையோட உயரம் பார்த்தீங்கன்னா சுமார் 190 மீட்டர் அளவு இருக்கு. இந்த கோவில் வளாகத்துக்குள்ளேயே பார்த்தீங்கன்னா கடைங்க நிறைய வச்சிருக்காங்க. நான் இதுதான் முதல் முறையாக பார்க்குறேன் இந்த மாதிரி கோவில் வளாகத்துக்குள்ளே இத்தனை கடைங்க இருக்கிறது. அடுத்து கோவிலோட அமைப்பு பார்க்கலாம். சுப்பிரமணிய சுவாமி கோவிலின் கருவறை ஒரு குகை கோவிலாகும். கருவறையில் 5 குகைகள் மலையை குடைந்து அமைக்கப்பட்டுள்ளன. சுப்பிரமணிய சுவாமி, துர்காதேவி, கற்பக விநாயகர், சத்தியகிரீஸ்வரர், பவளை கனிவாய் பெருமாள், இந்த 5 சன்னதியும் பார்த்தீங்கன்னா இந்த ஒரு இடத்துல தான் அமைக்கப்பட்டிருக்கு. இது எல்லாமே மலையை குடைந்து அமைக்கப்பட்டிருக்கு. இந்த கோவிலில் கூட்டம் ரொம்ப அதிகமாக இருக்கும்னு நான் எதிர்பார்க்கல. ஆனால் கம்மியாக இருக்கும்னு நினச்சி தான் உள்ளே வந்தேன். ஆனால் இவ்வளோ கூட்டம் இருக்கும்னு எதிர்பார்க்கல. ரூ. 100 டிக்கெட் வாங்கிட்டு தான் நான் உள்ளே போனேன். அதுக்கே பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு 2 மணி நேரம் வெயிட் பண்ணி தான் சாமியை தரிசனம் செய்ய முடிஞ்சுது. முருகப்பெருமாள் இந்த கோவிலுக்கு அவதாரம் எடுத்த நோக்கம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, சூரபத்மனையும் அவனது சேனைகளையும் அழித்து தேவர்களை காப்பதாகும். அவ்வண்ணமே முருகப்பெருமான் அவதாரம் செய்து சூரபத்மனை அழித்து அவனை மயிலும் சேவலுமாக்கி மயிலை வாகனமாகவும் சேவலை கொடியாகவும் ஏற்றுக்கொண்டிருந்தார். முருகப்பெருமாள் இந்த அவதாரம் எடுத்ததுனால தேவர்கள் எல்லாம் மகிழ்ச்சி அடைந்தாங்க. அவங்களோட துயரங்கள் எல்லாம் போக்கப்பட்டது. இந்த காரணத்தினால முருகப்பெருமானுக்கு தன்னுடைய நன்றியை செலுத்தும் வகையில் இந்திரன் தன் மகளாகிய தேவயானையை திருமணம் செய்து கொடுக்க விரும்பினான். இதன்படி முருகன் தேவயானை திருமணம் இந்த திருப்பரங்குன்றத்துல தான் நடைபெற்றது. இது மட்டும் இல்லாமல் இந்த கோவிலோட ஸ்பெஷல் என்னன்னு பார்த்தீங்கன்னா, அறுபடை வீடில் முதலாவது படை வீடாக இந்த திருப்பரங்குன்றம் தான் கருதப்படுது. சூரசம்ஹாரம் முடிந்து ஓய்வெடுக்க சென்ற இடம் பார்த்தீங்கன்னா இந்த திருப்பரங்குன்றம் தான். அது மட்டும் இல்லாமல் அறுபடை வீடு கோவில்கள்லேயே பார்த்தீங்கன்னா இந்த கோவிலோட அளவு தான் ரொம்ப பெருசாக இருக்குது. இந்த வீடியோ இதோட நான் முடிச்சுக்கிறேன். வேற ஒரு கோவில் வீடியோவில் உங்களை நான் மீட் பண்ணுறேன்.